நாம் இருக்கிற இடத்திலே ஆண்டவரை நோக்கி அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய மகிமையிலே ஆண்டவரே நாங்கள் ருசிக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உம்முடைய மகிமை வெளிப்படும்படியாய், உம்முடைய பிரசன்னம் வெளிப்படும்படியாய், உம்முடைய மாறாத பிரசன்னத்தினால் நிரப்பும்படியாய் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 11வது வசனத்திலே, மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். கர்த்தர் நம்மை சுதந்திரமாக கர்த்தர் தெரிந்தெடுத்த கிருபைகளுக்காக, அவர் நம் வாழ்க்கையிலே முன் குறித்த கிருபைகளுக்காக அவருக்கு ஒன்று செலுத்த முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்றவங்க மாத்திரம் ஆண்டவரே, இந்த துவக்க ஆராதனை வேலையிலே எங்களை சுத்திகரித்து பரிசுத்த உள்ளத்தோடு தொழுது கொள்ள எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்றவங்க மாத்திரம் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தினவர்களா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை yes Lord மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திருரத்தமே. கல்வாரி திருப்பிடமே, கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திருரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமை. மகிமை 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 மாட்சிமை என் மாறா என் நேசர், எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. மாறா என் நேசருக்கே. மகிமையே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. கல்வாரி
நன்மையே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை. ஹalleluya கல்வா ரபமம ஷரரே எங்களை ரட்சித்தீரப்பா, எங்களை மீட்டெடுத்தீரப்பா, இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்தீரே கல்வாரியே கல்வா ரபமம ஷரரே. இயேசுயா உம்மோடு கூட எங்கள் பாவங்களை நாங்கள் சிலுவையில் அறைந்த உள்ளத்தோடு எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மேல் உம்மை நோக்கி எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்குள்ளே நீடித்திருக்கும்படியா ஆசையோடு உம்மை பின்தொடர்கிறேன் அப்பா என்று சொல்றவங்க மாத்திரம் கல்வாரியே ஓ கண்டு விரை ஓடி வந்தே கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து இதே ஆவியின் பிரசன்னத்தோடு நீச்சல் ஆழத்திற்குள்ளே உம்மை தொடர்ந்து ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையினால் மூடி மறைத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மீண்டுமாய் இந்த JCTவின் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை ஒரு மனதோடு உயர்த்துவதற்கு கர்த்தர் தந்த மேலான ஸ்லாக்கியத்திற்காகவும் அருமையான அண்ணன் நோவா அண்ணன் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதில் பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் இயேசுவின் நாமத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேர்ந்து நாம் ஒருமித்து ஒரு பாடலை, ஒரு புதிய பாடல், சமீபத்திலே வெளிவந்த ஒரு நல்ல ஒரு பாடல், அருமையான பாஸ்டர் சாலமன் ராபர்ட் அண்ணன் எழுதின ஒரு நல்ல ஒரு பாடல். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். அதான ஒரு நல்ல ஒரு பாடல். அதிலே 3வது சரணத்திலே என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் இயேசு நீர்தானையா என்றான ஒரு நல்ல வரிகள் நிறைந்த பாடல். நன்மை கிருபை எனும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். அவருடைய கிருபையை பாடும்படியாய் நம் வாழ்வில் ஆசீர்வாதங்கள் தொடரும். அதற்கு முக்கிய காரணம் அதை விட அதிகமாக வாழ்க்கையில் தொடர வேண்டும் என்று நாம் விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால் அவருடைய கிருபையும் அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நடத்த வேண்டும். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஒருமித்து நாம் பாடி சங்கீதம் 34வது சங்கீதத்திலே முதல் வசனத்திலே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்றதான வார்த்தையின்படி அவரை எக்காலத்திலும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை நம் வாழ்வில் செய்து வந்த கிருபைகளுக்காக நன்றியோடு அவரை பாடி அவரை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோமாக. செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான்.
என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரம் பிடித்து தூக்கிறீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரம் பிடித்து தூக்கிறீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன் 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என்னெல்லா நன்மைகள் என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என்னை மறவாமல் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என்னெல்லா நன்மைகள் கிருபையெனும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். நன்மை கிருபையெனும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன் ஒரு மமஸ்தரே நன்மைகள் என்னெல்லா நன்மைகள் ஒரு விசை கூட என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்னும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். நன்மை கிருபை என்னும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் முழு மனதாய். என்னெல்லா நன்மைகள் என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என்னெல்லா நன்மைகள் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என்ன நிரப்புங்கப்பா என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால. என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. என்ன நிரப்புங்கப்பா உங்க
வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம் சுகத்தை பெறணும், கச்சை தொடுவோம் அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோம் சுகத்தை பெறணும், கச்சை தொடுவோம் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. ஜெபத்தோடு கேட்போம். பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே ஆவியின் நதியிலே மூழ்கணுமே. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே ஆவியின் நதியிலே நிரம்பணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே பரிசுத்த ஆவியால். தெருவெல்லாமும் தெருவெல்லாமும் அக்கினி நதியே என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். தெருவெல்லாமும் அக்கினி நதியே என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. செய்திடுங்க ஐயா செய்திடுங்க. ஒரு நிமிஷம் கூட காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே ஆவியின் நதியிலே மூழ்கணுமே. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே ஆவியின் நதியிலே மூழ்கணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே பரிசுத்த நிரம்பணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே பரிசுத்த ஆவியால். நிரம்பணுமே ஓ நிரம்பணுமே. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்ட அனுபவத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே பரிசுத்த ஆவியால் இப்பொழுது துதிக்கிற வேளை ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே நீ முத்திரைகளை போடுவீராக. ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்த்தப்படும்படியாக ஆவியின் அதிகாரத்தின் சுதந்திரத்தை தொடர்ந்து எங்கள் வாழ்நாளில் தொடர்ந்து வெளிப்படும்படியாக ரபமம சந்தரப. ஓ நிரம்பணுமே பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது
அபிஷேகத்தினால் ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிப்பீராக. புதிய கிருபைகளினாலும் புதிய அபிஷேகத்தினாலும் ஆண்டவரே உயிர்த்தெழுந்த வல்லமையினாலும் உலர்ந்து போன அனுபவங்களை கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நீர் உயிர்ப்பிப்பீராக. ரபபப சந்தரபா ரிபமல ரகப சந்தர வல்லமையாலே நிரப்பிடுங்க. ஓரிகம சந்தரமனதியந்தர ரிமனன சந்தர. ஆண்டவரே உம்முடைய உன்னத பலத்தினால் நிரப்பினதற்காக நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும் அப்பா. ஓ ஜீசஸ், ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பினதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்கள் பாடினது போல ஒரு நாள் உம்முடைய கிருபையும் அபிஷேகம் மட்டும் எங்களை விட்டு விலக்காமல் ஆண்டவரே தொடர்ந்து பரிசுத்த உள்ளத்தோடு வாழ்வதற்கு இந்த துவக்க ஜெபத்தில் சொன்னது போலவே ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் கழுவி எங்களை சுத்திகரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனத்திலே ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய கிருபையினால் எங்களை இதுவரையிலும் ஏந்தி சுமந்து தாங்கி வந்தவர். எங்களை தப்புவித்து வழி நடத்த கிருபைகளுக்காக ஒன்றே ஒன்று இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிறோம். ஆண்டவரே உம்மை என் வாழ்நாள் எல்லாம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மையே ஒருவருக்கே ஆராதனை செலுத்துவேன் என்று சொல்றவங்க மாத்திரம் நல்ல வாய்களை விரிவாய் திறந்து இதயத்தின் ஆழத்தில் ஒன்று சேர்ந்து சொல்லுவோமா? நீர் மட்டும் போதும் எனக்கு, கிருபை ஒன்றே வேண்டும். நீர் மட்டும் போதும் எனக்கு, கிருபை ஒன்றே வேண்டும். கிருபை ஒன்றே வேண்டும். கிருபை ஒன்றே வேண்டும். கிருபை இல்லாமல் வாழ முடியாதையா, உங்க இரக்கமில்லாத நாளும் இல்லையப்பா. கிருபை இல்லாமல் வாழ முடியாதையா, உங்க இரக்கமில்லாத நாளும் இல்லையப்பா. சேர்ந்து சொல்லும் நீர் மட்டும், நீர் மட்டும் போதும் எனக்கு, கிருபை ஒன்றே வேண்டும். ஜெபத்தோடு வாஞ்சையோடு பாடுவோம். நீர் மட்டும் போதும் எனக்கு, கிருபை ஒன்றே வேண்டும். கிருபை ஒன்றே வேண்டும். கிருபை ஒன்றே வேண்டும். வாசல்கள் அடைபட்ட இருண்ட வேளையில் நடத்தினி உம் கிருபையா, தாழந்த நேரத்தில் சோர்ந்த வேளையில் பலன் தந்தி உம் கிருபையா,
மட்டும் போதும் எனக்கு. கிருபை ஒன்றே வேண்டும். நீர் மட்டும் போதும் எனக்கு. கிருபை நீர் மட்டும் போதும் எனக்கு. நீர் மட்டும் ஏசப்பா, உம்முடைய கிருபை மாத்திரம் போதும் அப்பா. உம்முடைய அன்பு மாத்திரம் போதும் அப்பா. உம்முடைய இரக்கம் தயவு மாத்திரம் போதும் அப்பா என்று கேட்டு சொல்றவங்க மாத்திரம் இருதய தாளத்திலிருந்து முழு மனதோடு அவரில் அன்பு கூர்ந்த உள்ளத்தோடு ஓ ரபா சந்தர பாபா, உம்முடைய கிருபைகள் பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய நீர் எங்கள் மேல் வைத்த கிருபைகள் பெரியது, நீர் எங்கள் மேல் வைத்த இரக்கங்கள் பெரியது அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளினால் எங்களை நிரப்புவதற்காக ஓ ரிபா மமா சந்தரா, உம்முடைய புதிய அபிஷேகத்தினால் நுகங்களை முறிக்கும் அபிஷேகம் எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் வெளிப்படும்படியால் ரபா மமா கிருபை ஒன்றே வேண்டும். கிருபை ஒன்றே வேண்டும். கிருபை ஒன்றே வேண்டும். கிருபை ஒன்றே. கடைசியாக எல்லாரும் ஒரே குரலோடு சேர்ந்து பாடுவோம். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் நீர் ஒருவரே எல்லா புகழ்ச்சிக்கு பாத்திரர். புகழ் ஓ ரமமல சங்கரா, ஒருவருக்கே துதி கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவ்வளவு நேரமா நல்ல துதிக்க ஆராதிக்க நீர் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உடைய அபிஷேகத்தினால் நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து இந்த பலன் வாழ்நாளெல்லாம் நீடித்திருக்கும்படி ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தை ருசிப்பதற்கு கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தும்படியாய் ஆராதித்த ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் பெயர் பெயராய் ஆசீர்வதித்து பலப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமான சாட்சியாய் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் கர்த்தர் ஜொலிக்கத்தக்கதாய் ஒவ்வொருவரையும் உடைய மகிமையினால் நிரப்பி தொடர்ந்து ஆளுகை செய்து பயன்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். நீர் ஒருவரே மகிமைப்பட்டதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.